விசாரணைக்கு சென்ற ரோந்து பணி காவலர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை நொளம்பூர்ல தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வரப்பட்ட காவல் கட்டுப்பாட்டு அறையின் காலை தொடர்பு கொண்டு அந்த விசாரணைக்காக சென்ற நொளம்பூர் காவலர் பாலாஜி என்பவர் மீதுதான் இந்த கொடூர தாக்குதல் என்பது அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக நொளம்பூர் காவல் நிலையம் எதிரே தனியாருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து நேற்று இரவே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து செல்போன் அழைப்பு வந்திருக்கிறது. இதில் தண்ணீர் பிரச்சனை காரணமாக அடுக்குமாடி குடியிருப்புல பிரச்சனை ஏற்படுவதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்திருக்கிறது. இதனை அடுத்து ரோந்து பணியில் இருந்த காவலர் பாலாஜி, அவருடன் மஞ்சுளா என்ற காவலர் உள்ளிட்டோர் இருவர் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றனர். அங்கு சென்ற போது உள்ளே மது போதையில் ஒரு சிலர் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் காவலர்களிடம் தகாத வார்த்தையில் பேசி வீண் தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனை பெண் காவலர் மஞ்சுளா என்பவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். அந்த வீடியோ பதிவில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த 4க்கும் மேற்பட்ட நபர்கள் ரோந்து பணியில் இருந்த பாலாஜியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை சரமாரியாக கைகளால் தாக்கக்கூடிய காட்சிகள் தான் அந்த காட்சிகள். அவைகள் அனைத்தும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால காயமடைந்த பாலாஜி தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த கால் மூலமாக ரோந்து பணிக்கு சென்ற காவலர் மீது தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல சிலர் தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய சம்பவம் காவல்துறை வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது உயர் அதிகாரிகள் முழு விசாரணை நடத்த வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் பாலாஜியின் முகம், கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.